ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம வீட்டில் டெய்லி செஞ்சிட்ருக்கிற வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த குளிர்காலத்தில் பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப வறண்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும், கிளியராக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு ஜூஸை ட்ரை பண்ணலாம். பாதி பீட்ரூட்டை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே பாதி கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சைஸில் 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக புதினா, 10 உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். இதை விட கருப்பு கலர் கிஸ்மிஸ் இருக்கும் தெரியுமா, அது கிடைச்சா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை விட அதில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ இதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம புதினா இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் இதில் நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அதுலேயும் நம்ம கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லாவே இனிப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இனிப்பு சேர்க்கணுன்னா இதில் கொஞ்சமாக தேன் மட்டும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு 5-6 ட்ராப் சேர்த்தாலே போதும். பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹீமோக்ளோபினுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின்னும் நல்லா கிளியராக க்ளோவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து இங்கே நான் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம் கட் பண்ணும்போது இதோட நடுவில் பாதியாக அப்படியே கட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பாதி விதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்ந்துக்கும். ஸோ அடுத்து விதையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கேப்சிகம் நம்ம கட் பண்ணி கீழே தான் போடுவோம். ஸோ ஒரு விதை கூட பிரிஞ்சு வராமல் கேப்சிகமும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேப்சிகமை நீங்கள் அப்படியே பேக் சைட் திருப்பி பார்த்தீங்கன்னா சிலதில் 4 பார்ட் இருக்கும், சிலதில் 3 இருக்கும். ஸோ அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோடாக போகும். ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கோட்லேயும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கனாலே போதும். கேப்சிகம் தனியாகவும் விதை தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். எவ்வளோ ஈஸியாக பிரித்து எடுத்தாச்சு பாருங்கள். இதில் கேப்சிகம் நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது. அதே மாதிரி விதையெல்லாம் கீழே அங்கங்கே சிந்தி இடமும் நமக்கு குப்பையாகாது. ரொம்ப நீட்டாகவும் ஈஸியாகவும் வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வச்சு எடுப்போம். ஏன்னா சாதாரண பாத்திரத்தில் வச்சோன்னா சீக்கிரமாக வேகாது. அப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கும் போதுமே ஒரு சில ஹார்டான மட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது கேஸும் நமக்கு வேஸ்ட்டு, சீக்கிரமாகவும் நமக்கு வேலையை முடிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மட்டன் நல்ல பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வந்துடும். இங்கே நான் தேங்காய் ஓடு இருக்கும் தெரியுமா, அதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய நார் எல்லாத்தையும் பிச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மட்டன் வேக வைக்கும்போது நம்ம கூடவே இந்த சின்ன பீஸையும் சேர்த்து உள்ளே போட்டு வேக வச்சோம் அப்படின்னா எவ்வளோ ஹார்டான மட்டனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். டைமும் நமக்கு நிறைய எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா பல்க் அமௌண்ட்டில் குக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த டிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். தேங்காய் ஓடு போடுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் எதுவுமே மாறாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தங்கத்தில் கம்மல் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில கம்மலில் பார்த்திங்கன்னா இதோட திருகாணி ரொம்ப லூஸ் ஆகிட்டே வரும். நம்ம எவ்வளோ தான் நல்லா டைட்டாக திருகி வச்சுருந்தாலும் சரி மறுபடியும் லூஸ் ஆயிரும். ஸோ லூஸான திருகாணியோடய நம்ம போட்டிருந்தோன்னா கம்மல் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த திருகாணி மறுபடியும் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் தான். இந்த நெயில் பாலிஷை திருகாணியோட காம்பில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கோ அந்தளவுக்கு திக்காக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணும். லைட்டாக தான் லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு கோட்டிங் கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு இது காயறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த திருகாணியை தோடில் மாட்டிடணும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால திருகாணி வந்து கம்மலோட நல்லா டைட்டாக ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு லூஸ் ஆகிட்டு வராது. ஸோ குட்டீஸ்கெல்லாம் நம்ம வந்து தங்கத்தில் கம்மல் போடும்போது எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவாங்களோங்கிற டென்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசரை தேவையானது தேவையில்லாதது அத்தனை பொருளையும் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீசரில் நம்ம எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அடைச்சி வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து தான் நமக்கு வந்து கூலிங் வரும். நம்ம பொருள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே மொத்தமாக நமக்கு அடைப்பட்டுரும். இந்த மாதிரி நம்ம மொத்தமாக போட்டு அடைச்சி வச்சிருக்கிறதுனால இந்த ஃப்ரீசரில் குளிர்ந்த காற்று வந்து நமக்கு எல்லா பக்கமும் கரெக்டாக சர்க்குலேட் ஆகாது. இதனால நமக்கு வந்து கரண்ட் பில்லும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஃப்ரீசரில் இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்த பொருள் எல்லாத்தையும் வச்சு அடைச்சிடாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ பெரிய டப்பா வச்சுருக்கேன் பாருங்கள். இதையுமே நான் வந்து ஒட்டி வைக்கல, 2 பக்கமுமே கேப் விட்டு தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் அங்கங்கே ஐஸ் வந்து கட்டி கட்டியாக பிடிச்சி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகுறதுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் நிறைய பொருட்கள் போட்டு மொத்தமாக அடைச்சி வச்சுருக்கிறதும் ஒரு காரணம் தான். ஸோ எப்போவுமே ஃப்ரீசரில் குளிர்ந்த காற்று ஈஸியாக சர்க்குலேட் ஆகிற அளவுக்கு நல்ல இடம் விட்டு வைங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஃப்ரீசரில் எந்த பிரச்சனையும் வராமல் ஃப்ரீசர் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டும் நமக்கு வந்து அதிகமாக இழுக்கிறத நம்ம வந்து தடுக்கலாம். நம்ம வீட்டில் ரஸ்கெல்லாம் வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இது வந்து கொஞ்சம் நமத்த போன மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுமே இந்த பேக்கெட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. நாளாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க. கடைசியாக இந்த பேக்கெட்டில் வந்து ஒரு 4-5 ரஸ்க்கு கிட்டே எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பேக்கெட்டோட அடியிலையுமே நிறைய ரஸ்க்கு தூள் இருக்குது. இது எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக உடச்சி போட்டுடலாம். இந்த டிப் வந்து ரஸ்க்குக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ப்ரெட்டு காஞ்சி போயிருந்தாலும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கட்லெட் செய்யும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போதோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். இனி வந்து உங்கள் வீட்டில் ப்ரெட்டு ரஸ்கெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொரியெல்லாம் வாங்கணும்னா இதை வந்து கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 நாளையில் நம்ம வந்து காலி பண்ணிடணும். இதை என்ன தான் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கூட கொஞ்ச நாளையில் இது வந்து நமத்து போன மாதிரி இருக்கும். இந்த நமத்து போன பொரியை பெரியவங்களும் சாப்பிட முடியாது. இதை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் நல்ல புதுசாக இப்போ தான் பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண ஃப்ரெஷ்ஷான பொரி மாதிரி மாற்றலாம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போது பேன் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்க நமத்து போன பொரியை இந்த பேனில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கங்க. அதே சமயம் பொரி வந்து நமக்கு கருகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக புதுசு மாதிரி இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லைனா இதில் வந்து மசாலா பொரி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய் தூள், பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியையும் எடுத்து கொட்டி நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான மசாலா பொரி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பொரி வந்து நமத்து போயிடுச்சுன்னா வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இதே மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை கேக் பண்ணுறதுக்கு மற்ற ரெசிபிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த பட்டரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற கவரை மட்டும் லைட்டாக பிரிச்சுட்டு இதை வந்து அப்படியே மொத்தமாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தோசைக்கல்லில் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பேனில் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி அப்படியே வச்சு தான் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை இதை யூஸ் பண்ணும்போதும் மொத்தமாக வெளியில் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம பட்டர் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ண போகிறது இல்லை. இது வந்து 500 கிராம் அளவுக்கு பட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு மீதியை அப்படியே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீசஸ் மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு பட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது இருக்கிற இந்த பட்டரை நான் வந்து மறுபடியும் அதே கவரில் வச்சு சுற்றி ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். இந்த டப்பாவில் இருக்கிற பட்டர் காலியானதுக்கப்புறமா இதையும் எடுத்து நான் பீசஸாக கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பட்டர் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வேஸ்ட் ஆகிறதையும் நம்ம வந்து தடுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் தக்காளி வந்து நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்தெல்லாம் தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தக்காளியை நம்ம அப்படியே விட்டோன்னா நமக்கு டக்குன்னு அழுகி போயிடும். இன்றைக்கி இருக்கிற தக்காளியோட ரேட்டுக்கு இதை வந்து நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த தக்காளியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த தக்காளியெல்லாம் நம்ம வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்ச தக்காளியை இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் வந்து நிறைய தக்காளி அரைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே எல்லாம் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் 2-3 டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா சட்னி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கிறதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது வந்து கெட்டே போகாது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி லெமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மி விலைக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம நிறைய லெமன் வாங்கிட்டோம்னா கொஞ்ச நாளையிலே இதோட தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி காஞ்சி போயிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே கொஞ்ச நாளையிலே தோலெல்லாம் காஞ்சி இதில் இருக்க ஜூஸும் நமக்கு வந்து வத்திரும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து லெமன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே வெது வெதுப்பான தண்ணியில் இதை வந்து 10 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். பொதுவாகவே சில நேரங்களில் லெமன் தோல் காஞ்சி போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் 10 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிழிஞ்சாச்சு. இந்த ஜூஸை நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கலாம். கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தாலும் அதிலே கூட நீங்கள் வந்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது நமக்கு கெட்டே போகாது. நமக்கு தேவைப்படும் போது லெமன் ஜூஸ் செய்கிறதா இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் லெமன் ரைஸ் இல்லை பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் கூட இதிலேருந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ட்ராப் கூட நமக்கு வேஸ்டே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சோல அதோட தோலை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல. இந்த லெமனோட தோலை கூட நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து லெமனோட தோலை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் இருந்த லெமனோட தோல் எல்லாத்தையும் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா முக்கியமாக கிச்சனில் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு குட்டி குட்டி எறும்பு பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. அடுத்து இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதே மாதிரி சிங்கில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நைட்டு இதுலேருந்து வர குட்டி குட்டி பூச்சி எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. லெமனோட தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.